நாய்க்குட்டி சத்தம் கேட்டுச்சு, எக்கோ கேட்டுச்சு, எவனோ எகிரி குதிச்சு ஓடுறான். என்னமோ நடக்குது, கண்டுபிடிக்கிறேன். சாரிக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீ எதுக்கு கவிதா என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? இல்லக்கா, இப்படி கர்ப்பவதியா இருக்கிற பொண்ண அபாண்டமா பழி போட்டேனே, அதனால அர்ச்சனா மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதுக்கு நீ என்ன செய்வ? அவ மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கினதை பார்த்து சந்தேகப்பட்டு நீ என்கிட்ட வந்து சொன்ன. நானும் தானே நீ சொன்னதை கேட்டு அன்னைக்கு சந்தேகப்பட்டேன். இத பார், இதுல ஓ மேல எந்த தப்பும் இல்ல. இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. அப்படின்னா நீங்க தப்பா நினைக்கலல்ல? உன்னை தப்பா நினைச்சிருந்தா இப்ப உன் கூட உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிட்டு இருப்பனா? அதை விடு, பணம் கேட்டனே என்னாச்சு? இதோக்கா, இதுல 2000 ரூபாய் இருக்கு. கவிதா, அன்னைக்கு ஒரு 1500 ரூபாய், இப்போ ஒரு 2000 ரூபாய், 3500 ரூபாய் இது வரைக்கும் உங்ககிட்ட வாங்கியிருக்கேன். என்னைக்குதான் இந்த பண கஷ்டம் தீருமோ? இப்படி கைமாத்தி வாங்கி வாங்கி எத்தனை நாளைக்கு பழுப்பு ஓடுறது? வருத்தப்படாதீங்கக்கா, உங்களுக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்காமல போயிட போகுது. இப்பதான் சிறுக சிறுக சேர்த்து ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருக்கீங்க, அப்புறம் எதுக்காக கஷ்டப்படுறீங்க? நிலம் வாங்கி போட்டதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்காக நான் நிலத்தையே சாப்பிட முடியும்? தினச்செலவுக்கு தட்டுப்பாடா இருக்கு. இத பாரு, உனக்கு கொடுக்க வேண்டியத கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றேன். அதுக்கு என்னக்கா, உங்க சௌரியப்படி கொடுங்க. முன்ன மாதிரி இருந்திருந்தா மொத்தமாவே கொடுத்துருவேன். இப்ப அர்ச்சனை வேற முழுகாம இருக்கால, அதனால மருந்து மாத்திரை டானிக்குன்னு இந்த செலவெல்லாம் கொஞ்சம் அதிகமா போச்சு. இதுக்கெல்லாம் நீங்க ஏங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அர்ச்சனா பேரை எழுதி கொடுத்துட்டீங்களா? எழுதி கொடுக்கறதா? என்ன சொல்ற? அதான்க்கா, சுகாதார மையத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமா பணம் கொடுக்கறாங்கல்ல, அதுக்கு அர்ச்சனா பேரை எழுதி கொடுத்துட்டீங்கல்ல? எங்க எழுதி கொடுக்கறது? அப்படியே எழுதி கொடுத்தாலும் எழுதி கொடுத்த இடத்துலதான் பிரசவம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்க செல்வத்துக்கு பிடிக்காதுமா. அக்கா, சுகாதார மையம் ஒண்ணும் முன்ன மாதிரிலாம் இல்ல, இப்பெல்லாம் அங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நம்ம கௌரவம் பார்த்துட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போனா சிசேரியன் தான். சில பேரு சிசேரியன் பண்ணிக்கிறத பெருமையா நினைச்சுக்கிறாங்க. அக்கா, அதெல்லாம் வெட்டி செலவுக்கா. நமக்கு பணத்துக்கு பணமும் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் செலவும் மிச்சமான மாதிரி ஆச்சு. செக்கப் எல்லாம் மாசம் மாசம் ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். இதுக்கு மேல என்னக்கா வேணும்? கரெக்டு தான். நம்ம கமலாக்க பொண்ணு உமாவுக்கு அங்கதான் பிரசவம் பார்த்திருக்காங்க. சும்மா லட்டு மாதிரி குழந்தைய பெத்து எடுத்துட்டு வரல, என்ன கெட்டு போச்சு? நீங்க என்னமோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு இப்படி தயங்குறீங்க. நீ சொல்றதெல்லாம் சரி, யார போய் பார்க்கணும், எங்க போய் எழுதி வைக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாதே. என்னக்கா நீங்க பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு இத கூடவா நான் செய்ய மாட்டேன்? சுகாதார மையத்துல எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தி வேலை பாக்குறா. அவகிட்ட போய் சொன்னா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவா. நீங்க அர்ச்சனாவை கூப்பிடுங்க, வேலையா போய் எழுதி கொடுத்துடலாம். இதோ இப்பவே கூப்பிடுறேன். அர்ச்சனா, அர்ச்சனா. என்னத்த? இங்க கொஞ்சம் வாமா. என்னத்த? அம்மாடி அர்ச்சனா, கவர்மெண்ட்ல கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கறாங்களா? வா, நம்ம போய் எழுதி வச்சுட்டு வந்துருவோம். என்னம்மா பேசாம நின்னுட்டு இருக்க? போய் புடைய மாத்திட்டு வா, பரப்பலாம். இல்லத்த, உங்க புள்ளைகிட்ட கேட்காம எப்படி? நல்லதுக்கு தானமா சொல்றேன். அதுவும் பணம் கொடுக்கறாங்க, அது ஏன் நாம விட்டு வைக்கணும்? அவன் மட்டும் என்ன வேணாம் நான் சொல்ல போறான். இத பார், நான் செல்வத்துக்கிட்ட பேசிக்கிறேன், நீ போய் புடவை மாத்திட்டு வா போ. அர்ச்சனா, அங்க ஒரு வேலையும் கிடையாது. ஃபார்ம் ஃபில்அப் பண்ண உடனே கையெழுத்து போட்டுட்டு வந்துடலாம். சீக்கிரம் வந்துடலாம், கிளம்பு. போமா, போய் சீக்கிரம் புடவை மாத்திட்டு ரெடி ஆயிட்டு வா.
ஏய், யாருது இந்த நாய்க்குட்டி? அப்பா இது நான் இல்லப்பா, புஜ்ஜு. புஜ்ஜுவா? ஆ, இது எப்படி இங்க வந்துச்சு? கேக்குறல்ல, யாருது இது? அது வந்துப்பா, காலையில வாக்கிங் போனேன், என் பின்னாலேயே வந்துருச்சு. பின்னாலேயே வந்தா உடனே தூக்கிட்டு வந்துட வேண்டியதா? விரட்டி விட்டு வர வேண்டியதானே? நான் எவ்வளவோ விரட்டி பார்த்துட்டேன், இது போகவே மாட்டேங்குது. பாவம், வாயில்லாத ஜீவன், கூடியே இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். என்னது, வாயில்லா ஜீவனா? ம். அப்ப இது எதுவும் சாப்பிடாதா? பால், பிஸ்கட், ஹெல்த் ஃபுட்னு எல்லாம் சாப்பிடும்பா. அதுக்கு தான் கேக்குறேன். அதுக்கெல்லாம் யாரு செலவு பண்றது? பழைய சொருத்தீங்கம்மா. என்னப்பா இதுக்கெல்லாம் கணக்கு பாப்பீங்க? பின்ன கணக்கு போட்டு தான் வாழ்ந்தாகணும். இதுக்கு மனுஷனோட அதிகமா செலவாகும். போ, வெளியே கொண்டு விட்டு வா. போ போ. அப்பா இது பாருங்கப்பா, எவ்வளவு அழகா இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இது என்னோடதான் இருக்கும். என்னது? ஆமாங்க, இது குழந்தை மாதிரி அழகா இருக்குங்க. இங்கேயே இருக்கட்டுங்க. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? ஏண்டி, இவளுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை பத்துக்கிட்ட செலவாகுமே தான் நான் இவளோட நிறுத்திக்கிட்டேன். இதை பார்த்தா குழந்தை மாதிரி இருக்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இதுல உங்களுக்கு என்னங்க சந்தேகம்? இது நாய் தாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறியா? நேத்து ராத்திரி நடந்ததுல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நேத்து ராத்திரி நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுச்சு. இவளை கேட்டதுக்கு டிவில இருந்து வருதுன்னா, சரி டிவி ஆஃப் பண்ணிட்டு பார்த்தாலும் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. இவளை கேட்டதுக்கு எக்கோ சத்தம்னா, சரின்னு கீழே இறங்கி வந்தா ஒரு கருப்பு உருவம் கிராஸ் ஆகி போச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு பார்த்தா ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க ஏங்க முடிச்சு போட்டு பாக்குறீங்க? முடிச்சே போடாம பாருங்க, சிக்கலே இருக்காது. பாய மூடி. உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டதுனாலதான் என் வாழ்க்கையில இவ்வளவு சிக்கலே. அம்மா, அப்பா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாரு. எனக்கு பசிக்குது, டிஃபன் எடுத்து வைங்க. புஜ்ஜிக்கு பால் எடுத்து வைங்க. புஜ்ஜி, வா போலாம். வாமா, புச்சிக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஐயோ, ஒரே குழப்பமாவே இருக்கே. இந்த 2 கால் நாய் வாக்கிங் போனதுனால அந்த 4 கால் நாய் உள்ள வந்துச்சா? இல்ல நைட்டு ஏதோ ஒரு 2 கால் நாய் வந்ததுனால இந்த 4 கால் நாய் இங்க இருக்கா? எப்படி பார்த்தாலும் குழப்பமாவே இருக்கே. 2 கால் 4 கால், 2 கால் 4 கால். டாக்டர் கிட்ட போலாமா சார்? எதுக்கு? இல்ல, ஆரம்பத்திலேயே பார்க்கணும், அதான் நல்லது. அப்படியே விட்டுறக்கூடாது. எதை விட்டுறக்கூடாது? இல்ல சார், இது அப்படியே விட்டோம்னா நாளைக்கு ப்ராப்ளம் ஆயிடும். ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் மனவியாதியோட சிம்டம்ஸ். இப்பவே ட்ரீட்மெண்ட் பார்த்தா கியூர் பண்ணிடலாம். நீ என்ன சொல்ற? அது நீங்க தனியா புலம்பிட்டு இருந்தீங்கல்ல, தனியாவா? பாத்தீங்களா, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியல. இதை நீங்க அப்படியே விட்டீங்கன்னா அப்புறம் ரோட்ல சட்டையை கிழிச்சிட்டு தான் சுத்துவீங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இருக்கேன். எல்லாருமா சேர்ந்து என்ன பைத்தியக்காரனாக்க பாக்குறீங்களா? அவங்க என்ன பைத்தியம்னு சொல்லாம சொல்லிட்டு போனாங்க. நீ முத்திரையே குத்திட்டியா? இல்ல சார், டென்ஷன் ஆகாதீங்க. நான் வரப்ப நீங்க 2 கால் 4 கால்னு தனியா நின்னு புலம்பிட்டு இருந்தீங்களா, அதான் தப்பா நினைச்சிட்டேன். நான் எங்கப்பா புலம்புனேன்? என்ன புலம்பு வச்சிட்டாங்களே. என்ன சார் சொல்றீங்க? என்ன ஆச்சு? பாசு, ராத்திரி நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுச்சு. நேரா என் பொண்ணுகிட்ட போய் கேட்டேன். டிவில இருந்து சத்தம் வருதுன்னா, சரின்னு டிவி ஆஃப் பண்ண. அப்புறமும் சத்தம் வந்துச்சு. என்னன்னு கேட்டதுக்கு எக்கோன்னா. எனக்கு ஒன்றும் புரியல. நேர கீழே இறங்கி வந்துட்டேன். வாசல்ல பார்த்தா காம்பவுண்ட்ல இருந்து ஒருத்தன் ஏறி குதிச்சு ஓடுறான். என் பொண்டாட்டி கிட்ட சொன்னா தென்னை மட்டம் விழுந்திருக்குங்கிறா. எனக்கு ஒன்றும் விளங்கல. நேர போய் படுத்துட்டேன். காலையில் எந்திரிச்சு பார்த்தா வரும்போதே என் பொண்ணு கையில ஒரு நாய்க்குட்டியோட வரா. ஓ, என்னம்மான்னு கேட்டதுக்கு, வாக்கிங் போன நாய்க்குட்டி என் பின்னாடியே ஓடி வந்துருச்சுங்கிறா. இதுல அவ சொல்றது கரெக்டா, நான் சொல்றது கரெக்டா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இதுல என்ன சார் குழப்பம்? நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அப்படியா சொல்ற? எனக்கு என்னமோ என் பொண்ணு சொல்றதுதான் கரெக்ட்னு தோடுதுப்பா. ஆமா சார், அவங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். என்னப்பா நீ இப்பதான் நான் சொல்றது கரெக்ட்னு சொன்ன, கூடவே என் பொண்ணு சொல்றது கரெக்ட்ங்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இல்ல சார், அது நீங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கணும். அது ஏன் நான் சொல்றது மட்டும் தான் கரெக்ட்? ஏன்னா நீங்க தானே எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. ஓ, நீ அப்படி வரியா? அப்படின்னா இனிமே நீ டிரைவர் இல்ல. என்ன சார், வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா? அப்படின்னா அவங்க சொன்னதான் கரெக்டா இருக்கும். என்னப்பா, இப்பதான் நீ விசுவாசமா இருக்குன்னு உன் மேல நம்பிக்கை வச்சேன், அதுக்குள்ள உடனே பல்ட்டி அடிக்கிற. என்ன சார் சொல்றீங்க? இனிமே நீ என் பொண்ணுக்கு டிரைவர் மட்டும் இல்ல, நீ தான் பாடி கார்டு.
அவங்களுக்கு எதுக்கு சார் பாடி கார்டு? என் பொண்ணு எனக்கே தெரியாம ஏதோ தப்பான ரூட்ல போறான்னு நினைக்கிறேன். அதை கண்டுபிடிச்சு சொல்ல நீதான் சரியான ஆளு. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு உங்களை அசிங்கப்படுத்த மாட்டாங்க. முட்டாள். எல்லா பொண்ணை பெத்த அப்பனும் அப்படித்தான் நினைச்சு ஏமாந்து போறானுங்க. ஆனா நான் அப்படி ஏமாற மாட்டேன். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. என் பொண்ணு காதலிக்கிறவன் மட்டும் யாருன்னு என்கிட்ட கண்டுபிடிச்சு சொல்லு. அவங்க 2 பேரையும் வெட்டிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க சார். இந்த சினிமாவில் எல்லாம் நண்பர்கள் காதலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே, அது போல நீ என் பொண்ணு விஷயத்துல ஏதாவது மறைச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா எனக்கு தெரிஞ்சிச்சு, நீயும் உயிரோட இருக்க மாட்ட. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் சார். சரி, போ. கவிதா, இந்த மாசமா இருக்கிற பொம்பளைங்களா நம்மள மாதிரி பணத்துக்கு எழுதி வைக்க வந்திருக்காங்களா? அவங்க எல்லாம் ஏற்கனவே பேர் எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப செக்கப்புக்காகவும் தடுப்பூசிக்காகவும் வந்திருப்பாங்க. ஓஹோ, சரி சரி, நீங்க எங்கே இருங்க, நான் அந்த நர்ஸ் இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன். சரி. நல்ல பொண்ணு. இவ சொல்லலைன்னா நமக்கு இதெல்லாம் எங்க இருந்து தெரிஞ்சிருக்க போகுது? என்னம்மா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல சண்டை கிடையா? சத்தம் போடாம இருங்க. அக்கா, நான் சொன்ன நர்ஸ் இவங்க தான். வணக்கம்மா. இவங்க தான் அந்த கர்ப்பிணி பொண்ணு. என் மருமக. அப்படியா? எத்தனை மாசம் ஆகுது? 3 மாசம் ஆகுது. சரிம்மா, இந்த அப்ளிகேஷன்ல இவங்களோட பேரு, வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு வைங்க. நான் இதை வந்துடுறேன். கவிதா, வா அங்க போய் உட்காந்து நிதானமா எழுதலாம். சரிக்கா. எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. கையெழுத்து போட்டா போதும். அர்ச்சனா, கையெழுத்து போடு. வா. அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணியாச்சா? ஃபில் பண்ணியாச்சு. அம்மா வாமா. எங்க? நீ தானே கர்ப்பவதி, டாக்டர் பார்க்கணும், வாமா. அர்ச்சனா, பயப்படாத. போ, வெறும் செக்கப் தானே. போ அர்ச்சனா, எழுந்துச்சு போ. போ அர்ச்சனா, போ. வா, பயப்படாம போயிட்டு வா. போ. சரியான பயந்தாங்குழி பொண்ணா இருக்கு. டாக்டர், நான் சொன்னது இந்த பொண்ணுதான். எத்தனை மாசம்மா? வாமா. 3 மாசம் டாக்டர். சரி, இவங்களை போய் படுக்க வைமா.
வாமா. எதுக்கு டாக்டர்? செக்அப் பண்ணதா? இல்ல டாக்டர், செக்கப் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னது செக்அப் வேணாமா? இது என்ன பேங்க் லோன்னு நினைச்சியா? பேப்பரை கட்டின பணம் கொடுக்கறதுக்கு? ஏமா இதெல்லாம் சொல்லி கூட்டு வரதுலையா நீ? இல்ல டாக்டர், எல்லாத்தையும் விவரமா சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். வாமா, வந்து படுமா. செக் பண்ணாதான் பணமே கொடுப்பாங்க. இல்ல, செக்கப் எல்லாம் ஒண்ணும் வேணாம். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க டாக்டர். காப்பாத்துறதா? என்ன சொல்ற நீ? அது வந்து நான் கர்ப்பமா இல்ல, கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். என்னது கர்ப்பம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? ஆமா டாக்டர், எனக்கு இந்த பணம் கூட வேண்டாம். வீட்ல ஒரு பிரச்சனை, அதனால என் புருஷனை நானும் சேர்ந்துதான் இந்த நாடகம் போட்டுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு வெளியில இருக்கிற என் மாமியார் கிட்ட சொல்லிடாதீங்க டாக்டர். கவர்மெண்ட்டை ஏமாத்தி பணம் வாங்குறதுக்காக நான் இங்க வரல. என் மாமியார் தான் உண்மை என்னன்னு தெரியாம என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர். நான் கர்ப்பம் இல்லைங்கிற விஷயத்த வெளியில சொல்லிடாதீங்க. எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க டாக்டர். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. முதல்ல நீ வெளியில போ. டாக்டர், போ வெளியில போ. டாக்டர் நான் சொல்றேன் போம்மா, வெளியில போ. கேளுங்க டாக்டர். போ வெளியில. தயவு செஞ்சு என் மாமியார் கிட்ட போன்னு சொல்லல. டாக்டர். போ. கர்ப்பம்னு போய் சொல்லி கவர்மெண்ட்டை ஏமாத்தி பணம் வாங்கலான்னு வந்தியா? அதுக்கு என்ன உடனே இருக்க சொல்றியா? என்ன டாக்டர்மா சொல்றீங்க? என் மருமக கர்ப்பம் இல்லையா? ஓஹோ, நீதான் அவன் மாமியாரா? கர்ப்பம்னு போய் சொல்லி கவர்மெண்ட்டை ஏமாத்தி பணம் வாங்கலான்னு வந்தீங்களா? ஐயோ டாக்டர்மா, நல்லா நடிக்கிறியே. ஏய், இவங்களுக்கு நீயும் உடந்தையா? ஐயோ டாக்டர்மா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன கவிதா, உனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. சரியான ஃப்ராடா இருக்காங்களே இவங்க. ஐயோ, எனக்கும் தெரியாது. இவங்க தான் கர்ப்பம்னு சொன்னாங்க, அதால தான் கூட்டிட்டு வந்தேன். மரியாதையா வெளியில போயிடுங்க, இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். அர்ச்சனா இன்னும் எழுந்திருக்கலையாப்பா? இன்னும் இல்லைம்மா, தூங்கிட்டு தான் இருக்கா. சரி தூங்கிட்டு எழுப்பிடாத. பஸ்க நேரத்துல இப்படிதான் இருக்கும். அர்ச்சனா வாமா, வந்து உனக்கு பிடிச்ச பொம்மையை எடுத்துக்கோவா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. பரவாயில்ல, நீ வா, நாம செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். எதுக்கு அத்தை தேவையில்லாம வீண் செலவு? அடுத்த மாசம் செக்கப்க்கு போனா போதுமே.